இந்த சம்மருக்கு ஹெல்த்தியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சாக்கோ நட்ஸ் ஐஸ்கிரீம் தான் இந்த டைம் பண்ணியிருக்கேன். ஏன்னா குட்டீஸ்க்கும் சம்மருக்கு வந்திருந்தாங்க. பாதாம், முந்திரி, டேட்ஸு, கொஞ்சமாக நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணால் கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நான் இதே ஒரு 1 hour பக்கம் ஊற விட்டுட்டேன். இது பண்ணுறதுக்கு நான் திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நியர்பைலேருந்து தான் யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் இருக்க பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பாலையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் நான் டேட்ஸ் போட்டேன். கொஞ்சமாக உரிச்ச பாதாம், அப்புறம் முந்திரி, அந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி, பால் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், இருக்கிறதே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி இந்த கொக்கோ பவுடர் போட்டிங்கன்னா போதும். நான் அன்ஸ்வீட்டட் தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறக்கு கெட்டியாக இருக்கணும். அந்த பாலும் நட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப வாட்ரு, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours பக்கம் நான் விட்டுட்டேன். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்திங்கன்னா சூப்பரான இந்த ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். குட்டீஸ்க்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.